கோவில் நகர தொகுதிகள் வந்து இல்ல கிடைக்காது. அதுவே தவறு. நான் கேட்பது என்பதே இல்லை. யார் கேட்கறது? நீங்க கேட்டதான் வந்து அவர் வந்து மறுத்திருக்கிறார். இப்படி யார் சொன்னது? தகவல் அடிப்படையில் தான் பேசுறோம். அவ்வளவுதான். அந்த தகவல் எல்லாம் ஆங்கிலத்தில் காசிப்ஸ் என்று சொல்வார்கள். அவைகள் எல்லாம் வந்து 5 நாட்களுக்குள் பாஜக பட்டியலை வெளியிடவில்லை என்று சொன்னால் அவர்கள் தேர்தலிலே நிற்கவில்லை என்றார். 70 தொகுதி இல்ல கேட்டீங்க. ஆமாங்க. 70 தொகுதி கேட்டீங்க. 27 வந்து அந்த முடிச்சிட்டாரு. கட்சி பேச்சுவார்த்தையிலே சமாதானம் அடையும். 27 தொகுதியில உங்களை முடிச்சு இந்த 27 தொகுதியில் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு மாவட்டமே உங்களுக்கு ஒதுக்குறேன்னு சொல்ற பொழுது நீங்க மத்த தொகுதியெல்லாம் கோட்டை விட்டு அதுல வந்து ரொம்ப திக்கும் காடி ஒரு மாவட்டமே கொடுக்குறாரு. அதுல ரொம்ப ராஜதந்திரமா அவர் வந்து உங்களை காலி பண்ணி விட்டாரு. நான் சொல்றேன், எடப்பாடி அவர்களே சொன்னது பாஜகவோடு சேர்ந்தால் எங்களுக்கு சிறுபான்மையின் வாக்கு கிடைக்காது என்று சொன்னார்கள். பிறகு சிறுபான்மை வாக்கு எத்தனை கிடைத்தது என்று அவர்கள் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றார்கள். எனவே கிறிஸ்தவருடைய ஓட்டு விஜய்க்கு விழக்கூடும், இஸ்லாமியர்கள் ஓட்டில் சிலது விழக்கூடும், அதிருப்தி ஓட்டுகள் திமுகவினுடைய அதிருப்தி ஓட்டுகள் விஜய்க்கு வரக்கூடும். அந்த அளவில் அவை வாக்குகளாக வருமே தவிர வெற்றிகளாக தொகுதிகளாக கிடைக்குமா என்று திமுக சார்ந்த வாக்குகளை மட்டும் பிரிப்பார் எப்படி சொல்றீங்க? அவர் அதிமுக கூட்டணி வாக்குகளையும் பிரிப்பார் இல்லையா? கண்டிப்பா பிரிப்பார். நம்ம அதையும் குறைத்து மதிப்பிட முடியாது அல்லவா? கண்டிப்பா குறைப்பாரு. எந்த அளவுக்கு குறைப்பார்னா அதை எதிர்கொள்றதுக்கு என்னென்ன வியூகம்? பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் நித்யானந்தா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். பத்திரிகை.com நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம். தேர்தல் பரபரப்பு, விறுவிறுப்பு, வேட்புமனு தாக்கல் தீவிரம், கட்சிகள் வந்து பறந்தோடி கொண்டே இருக்கின்றன. மக்களை சந்தித்து வாக்குகளை பெறுவதற்காக ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு விதமான நடைமுறைகளை பின்பற்றுகின்றன. பாஜகவுடைய தேர்தல் அறிக்கைகள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் முக்கியமானது என்னென்னா வேட்பாளர் பட்டியலை எப்போ வெளியிடுவாங்க, பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் எப்போது வெளியிடப்படும் என்ற கேள்வி தான் இப்பொழுது என்டிஏ கூட்டணியில் மட்டும் இல்லை. ஏன்னா உங்கள் கூட்டணியினுடைய தலைமையினுடைய முக்கியமான பொறுப்பாளர் எதிர்க்கட்சி தலைவர் அவர் பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து முடிச்சிட்டார். எப்பொழுது வேட்பாளர் பட்டியல் உங்கள் கூட்டணியினுடைய முக்கியமான கட்சி, அதுவும் எலெக்ஷன் முடிஞ்சு தான் வெளியிடுவீங்களா, எப்பொழுது இல்லை வேட்புமனு தாக்கல் கடைசி நாளில் வந்து வெளியிடுவீங்களா? பரபரப்பான அந்த பதற்றமான சூழலை வந்து மக்களுக்கு ஏற்றி விட்டு என்ன அந்த நேரத்தில் வெளியிடுவீங்களா? உங்களுடைய பார்வை. நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் கூட வேட்புமனு தாக்கல் தொடங்கிவிட்டது. 5 நாட்கள் தான் வேட்புமனு தாக்கல் இருக்கிறது. 5 நாட்களுக்குள் பாஜக பட்டியலை வெளியிடவில்லை என்று சொன்னால் அவர்கள் தேர்தலிலே நிற்கவில்லை என்று அர்த்தம். என்ன ரொம்ப வந்து ஆவலோடு இருக்கிறீங்க போல் இருக்கு. அதனால நீங்க அந்த பரபரப்புக்கு இடம் இல்லை. அவங்க 27 தொகுதி வாங்கியிருக்காங்க, நீங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்க, நீங்க பாட்டுக்கு பரபரப்புக்கு இடம் இல்லை அப்படிங்கிறேன். இந்த 5 நாட்களில் வெளியிட்டே ஆக வேண்டும், இல்லைன்னா அவர்கள் போட்டியிடலை, அவ்வளோதான். அதனால் போட்டியிடவில்லை என்று எங்கேயும் அறிக்கையும் இல்லை. நல்ல முறையிலே தொகுதி பங்கீடெல்லாம் பெற்றுக்கொண்டால் வேட்பாளர்களை பொறுக்குவதிலே சற்று தாமதமாகிறது. அது அந்த கட்சியினுடைய ஒரு நிகழ்வு. ஐஜேகே நான் அதில் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. இருந்தாலும் கூட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து அதனால தான் என்னுடைய தங்களுடைய கட்சிகள் ஏற்கனவே நீங்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளோட ரொம்ப நெருக்கமான பார்ட்னர் நீங்கள். ஐஜேகே என்பது பிஜேபியோடைய நெருக்கமான பார்ட்னர். அந்த அடிப்படையில் தான் இந்த கேள்வியும் வந்து அதாவது தகுதி படைத்தவர்கள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து பொறுக்கெடுக்க வேண்டும். அதில் சில பிரச்சனைகள் தாமதங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த தாமதமெல்லாம் இப்பொழுது முடிகின்ற காலம். இன்று இரவோ அல்லது நாளை காலையோ நிச்சயமாக வேட்பாளர் பட்டியல் வெளிவரும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார்கள். எடப்பாடி அவர்கள் கூட 234 தொகுதியிலும் போனார்னா பாஜகவுக்கும் சேர்த்து தான் போயிருக்காரு. அதனால் வேட்பாளர் பேரை அறிவிக்கலை, அவ்வளோதான். சின்னம் தெரியும், இடஒதுக்கீடு கூட எந்தெந்த இடத்துலன்னு சொல்லிட்டாங்க. வேட்பாளர் மட்டுமே தான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த வேட்பாளர் அந்த பகுதி மக்கள் விரும்பக்கூடிய வேட்பாளராக இருக்கின்ற தகுதி படைத்த வேட்பாளர்களிலே ஒரு 27 பேர் பொறுக்கி எடுத்து நிறுத்த வேண்டும். மற்ற கட்சியிலே நீதான் வேட்பாளர் என்று சொன்னால் ஆமாம் என்று சொல்வார்கள். தலைமை அவருடைய பெயரை சொல்லி வெற்றி பெறக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஆனால் பாஜக
சற்று வித்தியாசமான கட்சியாக இருப்பதாக நான் கருதுகிறேன். அதனால் அவர்கள் தகுதி வாய்ந்த வேட்பாளர்கள் அந்தந்த தொகுதிக்கு தேவை என்று சொல்லி தலைவருடைய பெயரை மட்டுமல்ல, தனக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது, நானும் உங்களுக்கு பணியாற்ற வந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய, அதை நம்பக்கூடிய, மக்கள் நம்பக்கூடிய ஒரு வேட்பாளரை அவர்கள் தேர்ந்தெடுத்து நிச்சயமாக மக்களுக்கு தெரிவிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். தாமத்துக்கான காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே தொகுதி 2 பேரும் கேட்குறாங்க. வானதி சீனிவாசனும் அண்ணாமலை அவர்களும் ஒரே தொகுதியை கேட்குறாங்க. அதுதான் வந்து முக்கியமாக வந்து இந்த தாமதத்துக்கான காரணம் அப்படி சொல்லப்படுது. நான் இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பேரை நான் சொல்ல விரும்பலை. தகுதி படைத்தவர்கள் பலர் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கிறார்கள் என்று நான் அதை கோடிட்டு காட்டலீங்க. ஆனால் வந்து தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை. இல்லை, அப்படி அண்ணாமலை அவர்கள் எனக்கு இட்ட பணியை நான் செய்வேன், நான் சாதாரண காரியகர்த்தா, நான் சாதாரண தொண்டன் என்று தான் வெளிப்படையாக எல்லோரிடத்துலையுமே சொல்லுகிறார், மக்களிடத்திலே சொல்லுகிறார். இல்லை, அவர் எதிர்பார்த்த அந்த தொகுதி சிங்காநல்லூர் தொகுதி ரொம்ப எதிர்பார்த்தாரு. அதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டி ஒரு கணக்கு போட்டு எடப்பாடி அதை காலி பண்ணிட்டாரோ? இல்லை, அதெல்லாம் பத்திரிகைகள் வைக்கின்ற கட்டமைப்புகள். அப்படிலாம் ஒன்றும் பார்லிமெண்ட் போர்டு தான் டிசைட் பண்ணுங்க. 70 தொகுதி இல்லை கேட்டீங்க. ஆமாங்க, 70 தொகுதி கேட்டீங்க. 27 வந்து அந்த முடிச்சாரு. கட்சி பேச்சுவார்த்தையிலே சமாதானம் அடையும். 27 தொகுதியில் உங்களை முடிச்சு அந்த 27 தொகுதியில் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு மாவட்டமே உங்களுக்கு ஒதுக்குறேன்னு சொல்கிற பொழுது நீங்கள் மற்ற தொகுதியெல்லாம் கோட்டை விட்டு ஏன்னா அதில் வந்து ரொம்ப திக்குமுக்காடி ஒரு மாவட்டமே கொடுக்குறாரு அப்படி சொன்னால் அதில் ரொம்ப ராஜதந்திரமாக அவர் வந்து உங்களை காலி பண்ணி விட்டாரு. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இது தவறான ஒரு பிம்பம் கட்டமைப்பு. மக்களை இப்படி கன்னியாகுமரி முழுவதும் நீங்கள் போட்டி ஒரு தொகுதி தவிர பாக்கி எல்லா தொகுதியும் போட்டிடுறீங்க. யார் சொன்னாங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பாஜக முழுக்க வந்து எல்லா தொகுதியும் போட்டிடுறாங்க. ஒரே தொகுதி மட்டும் தலைவர் சுந்தரம் போட்டி. ஆமாங்க, இப்போ வேட்பாளர்கள் எந்த தொகுதிக்கு அறிவிச்சிருக்காங்க? எந்த தொகுதியை ஒதுக்கியாச்சு. அதை சொல்ல வரேன். தொகுதி ஒதுக்கியாச்சு, வேட்பாளர்கள் அறிவித்திருக்காரு. வேட்பாளர்கள் வானதி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் தான் பிரச்சனை, மற்ற தொகுதியில் அறிவிச்சிருப்பாங்களே, ஏன் அறிவிக்கல? இதே பிரச்சனை மற்ற தொகுதியிலும் எதிரொலிக்குதாங்கிறேன். பிரச்சனையே இல்லைங்கிறேன். நீங்கள் சும்மா பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, பிரச்சனையே கிடையாது. நீங்கள் சொன்ன 2 பேரையுமே நான் சொல்லுகின்ற பொழுது அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக கட்சி எனக்கு இடுகின்ற பணியை நான் செய்வேன், நான் சாதாரண தொண்டன் என்று சொல்லியிருக்கிறார்கள். வேட்பாளர்கள் எல்லாம் யார் யார் வேட்பாளர் என்றெல்லாம் மும்முரமாக அரசியல் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் பேட்மிண்டன் ஆடுறாருன்னா எவ்வளோ ஒரு சாதாரணமாக ஒரு மனிதனாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார், பரபரப்பு இல்லாமல் இருக்கிறாரே. இல்லை, அவர் மிக விரும்பிய தொகுதி வந்து சிங்காநல்லூர் தொகுதி. அது நீங்கள் சொல்கிறீங்க ஐயா. அது வந்து அவரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தேர்தல்ன்ற பொழுது அதிகமான வாக்குகள் அவர் சார்ந்தவர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புரியுதுங்க. அதனால் அந்த தொகுதியை அவர் விரும்புகிறாரு, அவர் கேட்டார், அவர் கொடுக்கல அப்படிங்கிறது ஏன் நம்ம கட்டமைக்கணும்? அதாவது இந்த வேட்பாளர்களை எல்லாம் நியமனம் செய்வது, வேட்பாளர்கள் இவர்கள் தான் போட்டியிடுவார்கள் என்று சொல்வது, டெல்லியில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற குழுவும் அந்த வேட்பாளர்கள் தேர்வு குழுவும் இருக்கிறது, அவர்கள் தான் செய்வார்கள். பாஜகவை பொறுத்தவரையிலே அகில இந்திய கட்சி, காங்கிரஸும் அப்படித்தான். இங்கே இருக்கக்கூடியவர்கள் அறிவிக்க முடியாது, டெல்லியிலே சென்று தான் அறிவிக்க முடியும். எனவே காங்கிரஸுக்கு ஏதேனும் அதிருப்தி இருந்தாலும் கூட அது தலைமை எடுத்த முடிவு, அதுக்கு கட்டுப்பட்டு தான் செல்ல வேண்டும். பிஜேபிக்கும் அப்படித்தான், தலைமை எடுத்த முடிவு கட்டுப்பட்டு தான் அண்ணாமலை அவர்கள் கூட செல்வார்கள். இதில் எந்தவித தயக்கமும் கிடையாது. இதில் விருப்பம் இல்லாதவர்கள் கட்சியை விட்டு வெளியேறுவார்கள். அவர்களுக்கு ஆசை இருக்கும், எம்எல்ஏ ஆகணும், மற்ற ஏதாவது காரணங்கள் இருக்கும், வேறு கட்சியில் போய் சேர்ந்து அங்கே தொடர்பில் அவங்க சீட்டு வாங்குவாங்க. அதெல்லாம் கூட எல்லா கட்சியிலையும் நடக்கிறது, பாஜகவிலோ காங்கிரஸில் கூட நடக்கத்தான் செய்கிறது. அதனால் கட்சியில் இருக்கின்ற வரை, கட்சி தொண்டன் என்று தன்னை சொல்லிக் கொள்கின்ற வரை, கட்சி தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு அண்ணாமலை அவர்களை போன்றவர்கள் கூட இருக்கிறார்கள் என்பதுதான் அந்த கட்சியினுடைய பெருமை. ஐஜேகேயிலும் அப்படித்தான், எல்லா கட்சியிலும் அப்படி தான் இருப்பார்கள். கோவில் நகரத்தை குறிவைத்து தொகுதிகளை கேட்டதாக ஒரு பேச்சு இருந்தது. பிஜேபி வந்து கோவில் நகரங்கள் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், சிதம்பரம், கும்பகோணம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் இந்த தொகுதிகள்லாம் வந்து பட்டியல் கொடுத்தது. அதில் பார்த்திங்கன்னா அவர் திருவண்ணாமலை, திருச்செந்தூர் இந்த தொகுதிகளை கொடுத்துருக்கிறாரு. அதாவது அவங்க மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சிதம்பரம், கும்பகோணம், காஞ்சிபுரம் இந்த தொகுதிகள்லாம் மறுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு பின்னணி நடந்தது என்னன்னு? காஞ்சிபுரம், கும்பகோணம், திருப்பரங்குன்றம் இல்லை, கும்பகோணத்தில் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, கும்பகோணத்தில் வந்து கோசிமணி ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருக்கிறாரு. அதனால் வந்து டிஎம்கே இன்றைக்கி வரைக்கும் அதை வந்து அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அது 1967 ஆடுதுறை தொகுதியாக இருந்த பொழுது அவருடைய குருநாதராக இருந்தவர் மாக்கோமணி, அவர் போட்ட விதையை மையப்படுத்தி தான் வந்து கோசிமணியை வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து செயல்படுத்தி வந்தார் அப்படின்னு அந்த பேச்சும் இன்று வரை பேசப்பட்டு வருகின்ற ஒரு விஷயம் பேசிட்டோம். இப்போ பாஜக பொறுத்தவரை மக்களுடைய கருத்து என்னவாக இருந்திருக்கிறது என்று சொன்னால்,
அவர்கள் கோயிலை காப்பாற்றுவதற்காக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கூட கோயில் பிரச்சனை முதலில் வந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் மற்ற கட்சிகள் இஸ்லாமிய பிரச்சனை, கிறிஸ்துவ பிரச்சனை என்றால் முன்னுக்கு வருவார்கள். இந்துக்களுக்கு பிரச்சனை, இந்து கோயில்களுக்கு பிரச்சனை என்றால் வருவது கிடையாது. எல்லா கட்சியுமே இந்த நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் கூட வந்தது கிடையாது திருப்பரங்குன்றத்தில். அதனால் பாஜக அங்கே நியாயமாக கிறிஸ்துவ மாதா கோயிலாக இருந்தாலும் சரி, மசூதிகளாக இருந்தாலும் சரி, கோயில்களாக இருந்தாலும் சரி, மக்கள் பக்கம் நிற்கிறார்கள். எனவே இந்துக்களுக்காக வரக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய கட்சிகளே இல்லாத நேரத்தில் பாஜக போகிறது. அதனால் பாஜகவை இந்து கோயிலை சுற்றி இடம் கேட்பதாக மக்கள் கருதுகிறார்கள். பத்திரிகைகள் அதை பதிய வைக்கிறார்கள். இவர்கள் ஒரு மத கட்சி என்று பதிய வைப்பதற்கு அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். இப்போ திருப்பரங்குன்றத்தில் இதே கூட்டணியில் இருக்கக்கூடிய வேறு வேட்பாளர் தான் நிற்கிறாரு. என்ன பிரச்சனை இப்போ அதில் சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் கேட்ட அந்த கோவில் நகர தொகுதிகள் வந்து இல்லை, கிடைக்காது. அதுவே தவறு. நான் கேட்பது என்பதே இல்லை. யார் கேட்குறது? நீங்கள் கேட்டதாக தான் வந்து அவர் வந்து மறுத்திருக்கிறாரு. அப்படி யார் சொன்னது? தகவல் அடிப்படையில் தான் பேசுகிறோம். அவ்வளோதான். அந்த தகவல் எல்லாம் ஆங்கிலத்தில் காசிப்ஸ் என்று சொல்வார்கள். அவைகளெல்லாம் வந்து வெளியிலே பேசக்கூடியது, பாஜகவை இந்து மத கட்சி என்று முத்திரை குத்துவதற்காக சொல்லப்படுவது என்று தான் நான் சொல்லுகிறேன். அப்படி அல்ல. எல்லோருக்குமான கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. அதனால்தான் பார்வேந்தர் ஐயா அவர்களும் அந்த எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் பச்சைமுத்து அவர்களும், ரவி பச்சைமுத்து அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எங்களுடைய கட்சியிலே கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க? இந்துக்களுக்கு சமமாகவே இருக்கிறார்கள். ஐஜேகேயில் பொறுத்தவரையில் விஜய் கட்சியில் இருக்கிறத விட அதிகமாக இருக்காங்களா? விஜய் கட்சிக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு இப்போ என்ன ஓட்டு விஜய்க்கு இருக்குது என்பதை இந்த தேர்தலில் தான் தெரியும். ஆனால் ஒன்று, விஜய் கட்சிக்கு அதிகமான கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள், வாக்களிப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய மதகுருமார்கள் சில விஷயங்களிலே சொல்வதாக நீங்கள் சொல்வது போல தான் நான் சொல்கிறேன். கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். அதெல்லாம் உறுதியாக நமக்கு தெரியாது. நாம் நேராக போய் பார்க்கல. அவர்கள் இன்னாருக்குத்தான் ஓட்டு போட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விஜயை இந்த முறை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று வெளிப்படுகிறது. எனவே கிறிஸ்தவருடைய ஓட்டு விஜய்க்கு விழக்கூடும். இஸ்லாமியர்கள் ஓட்டில் சிலது விழக்கூடும். அதிருப்தி ஓட்டுகள், திமுகவினுடைய அதிருப்தி ஓட்டுகள் விஜய்க்கு வரக்கூடும். அந்த அளவில் அவை வாக்குகளாக வருமே தவிர வெற்றிகளாக, தொகுதிகளாக கிடைக்குமா என்பது பார்த்து தான் சொல்ல வேண்டும். 18 விழுக்காடு 15 விழுக்காடு வாங்கியும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு கூட கிடைக்கவில்லையே. அந்த கூட்டணி கிடைக்கவில்லை. அதுபோல் பரவலான ஓட்டுகள் பெற்றிருக்கலாம். குவிந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓட்டுகள் தான் வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்க முடியும். அப்போ பரவலாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு வாக்கு சதவிகிதம் கூடும். இன்றைக்கு 8 வாக்கு சதவீதம் சீமான் பெற்றிருக்கிறார் என்றால் ஒரு எம்எல்ஏ தொகுதி கூட பெற முடியவில்லை. இவைகளெல்லாம் எதை காட்டுகிறது? பரவலாக அவர்களுக்கு ஆதரவு இருக்கிறது. அதுபோல் விஜய் அவர்களுக்கு பரவலாக கிறிஸ்தவர்கள் ஆதரவு இருக்கும். ஆனால் வெற்றி தரக்கூடிய அளவிற்கான குவிந்த இடத்திலே இருக்குமா என்பது சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. எதுவானாலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலிருந்து சிறுபான்மையினர் வாக்கு பிரியும் பொழுது, அதிருப்தி வாக்குகள் பிரியும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி குறையும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான வாக்கு இருக்கும். ஆனால் வாக்கு வங்கி என்று அவர் கழகத்துக்கு வெளியே சாதாரண மக்களோடு வைத்திருக்கிறார்களே, அந்த வாக்குகள் குறையும். குறைகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விழுக்காடும் குறையும். அப்படி 3 விழுக்காடு குறைஞ்சாலே உங்களுக்கு வந்து கடந்த முறை வெற்றி பெற்றதை காட்டிலும் குறைவாக விஜய் எடுத்து விடுவார். 20 விழுக்காடு இருக்கக்கூடிய மைனாரிட்டி வாக்குகள், சிறுபான்மையினர் வாக்குகளில் 10 விழுக்காடுகள் எடுத்தாலும் கூட விஜய் அந்த 10 சரிந்துவிடும். அப்படி சரியும் பொழுது 3 விழுக்காடு அவர்களுக்கு அதிகமாக இருக்காது, 8 விழுக்காடு குறைவாக இருக்குது. விஜய் அவர்கள் நிச்சயமாக ஈ வில் பி எ ஸ்பாய்லர். வெற்றி பெறக்கூடிய கூட்டணி என்று சொல்லக்கூடிய திமுகவுக்கு கேடாக இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு, ஒரே விஜய் அவர்களுடைய கட்சியாக தான் இருக்கும். அவர் திமுக சார்ந்த வாக்குகளை மட்டும் பிரிப்பார்னு எப்படி சொல்கிறீங்க? அவர் அதிமுக கூட்டணி வாக்குகளையும் பிரிப்பார் இல்லையா? கண்டிப்பாக பிரிப்பார். நம்ம அதையும் குறைத்து மதிப்பிட முடியாது அல்லவா? கண்டிப்பாக குறைப்பார். எந்த அளவுக்கு குறைப்பார்னா, அதை எதிர்கொள்றதுக்கு என்னென்ன வியூகம் வச்சுருக்கீங்க? ஆமாம், அதிமுக வாக்குகளை பிரிக்கிறார் என்று சொன்னால், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி அவர்களே சொன்னது, பாஜகவோடு சேர்ந்தால் எங்களுக்கு சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்காது என்று சொன்னார்கள். பிறகு சிறுபான்மை வாக்கு எத்தனை கிடைத்தது என்று அவர்கள் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றார்கள். அதனால் அது தவறான வாதம் என்பது எடப்பாடி அவர்கள் சொல்லி நிரூபித்து காட்டிவிட்டார். அவர் தோற்று நிரூபித்திருக்கிறார். எனவே அதிமுகவுக்கு வரக்கூடிய அதிருப்தி வாக்குகள், திமுகவுடைய அதிருப்தி வாக்குகள், ஓட் பேங்க் அப்படி தான் இருக்கும். அதிருப்தி வாக்குகளிலே பிரிவு இருக்கும். இப்போ அதிருப்தி வாக்குகளை வந்து விஜய் பிரிக்கிறாரு வச்சிங்களேன்,
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதிமுக தலைமையிலான அதிருப்தி வாக்குகள் இருக்குங்கல்ல, அந்த அதிருப்தி வாக்குகள சரி கட்டுவதற்காக அத வந்து திமுக அணிக்கோ, இல்ல வந்து அந்த வாக்குகள வந்து ஒரு அணி 5வது அணியாக இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மருத்துவர் ராமதாஸ் அவர்களும், திருமதி அம்மையார் சசிகலா அவர்களும் பிரிக்கிற பொழுது, அது வந்து என்டிஏ கூட்டணிக்கு இன்னும் பாதிப்பு ஏற்படும். இல்ல ஆமா. உங்களுக்கு அந்த தேர்தல் என்று அதிருப்தி வருகின்ற வாக்குகள் திமுக கூட்டணியில மட்டும் தான் இருக்குதா? அப்ப அதிமுக அணியில வந்து அதிருப்தி வாக்குகள் இல்லையா? சட்டமன்ற தேர்தல் என்று வருகின்ற பொழுது ஒரு ஆட்சியின் மீது கோபம் இருக்கிறது. ஒரு மாநிலத்துக்கான தேர்தல். கர்நாடகாவுல ஆட்சி இழந்த பாஜகவுடைய முக்கியமான விஷயமே வந்து இத்தனை பெர்சன்ட் ஒவ்வொரு வேலைக்கு வந்து கமிஷன் கேட்டாங்க. அதனால தான் வந்து பாஜக ஆட்சியே போச்சு. அந்த அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல உங்க மேல. ஆமா. அதையும் நம்ம வந்து புறந்தள்ளி பேச முடியாதுல்ல. கண்டிப்பா நான் அத ஏத்துக்கிறேன். ஆனா, எவ்வளோ வழக்கு தொடுத்துருக்காங்க? எவ்வளோ பேர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க? காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது. குற்றச்சாட்டு வச்சீங்க இல்லையா? நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? தங்களுடைய வருவாய்க்கு மேல் சொத்து வைத்திருக்கக்கூடியவர்களோ, அல்லது லஞ்சம் வாங்கியதாக ஏதேனும் இருந்தால் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அல்லவா? அல்லது மக்கள் மத்தியிலே சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? இதில் இத்தனை எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி. குறைந்தது திமுக ஃபைல்ஸ் வெளியிடுவது போல பாஜக ஃபைல்ஸ் அங்கே வெளியிட்டு இருக்கலாமே. ஆளுங்கட்சி அவர்கள் தானே. ஏன் செய்யல? அதனால ஆணையம் போட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. அதற்கான எத்தனை அடுத்த 5 ஆண்டுகளாகவா? அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை நோக்கி அவங்க வந்து போகல. அது அந்த நடவடிக்கையில யாராவது சிக்கினால் இதை பற்றி நான் பேசலாம். இதுவரை சிக்கவில்லை. அதாவது சிக்கவில்லை என்பதற்காக ஆட்சி போன அந்த காரணம் இருக்குங்கல்ல. அத வந்து நம்ம வந்து அதுதான் கட்டமைப்பு. அத வந்து நம்ம புறந்தள்ள முடியாதுல்ல. மக்களை நம்ப வைத்தார்கள். 40 விழுக்காடு கட்சி என்று நம்ப வைத்தார்கள். ஆனால் அவைகள் எல்லாம் பொய் என்று அதற்கு பின்னால் வந்த அத்தனை நகராட்சி தேர்தல்களிலுமே பாஜக தானே வெற்றி பெற்றிருக்கிறது. கேரளாவிலயும் இப்போ வந்து பாஜக வந்து திருவனந்தபுரம் மாநகராட்சி கைப்பற்றிருக்கு. அதனால வந்து கேரளாவுல ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்ல ஆமா. முடியும். அது சொல்ல ஆட்சி முடியுமா? அமைக்க முடியும்னு கேரளாவில் சொல்ல மாட்டோம். ஏன்னா முடியுமா? அந்த அளவுக்கு இன்னும் வளரணும். இல்ல திருவனந்தபுரத்துல வந்து வளரணும். மாநகராட்சி கைப்பற்றிருக்கீங்க. அதனால வந்து எதிர்காலத்துல வந்து நீங்க கேரளாவை கைப்பற்ற முடியுமா? நிச்சயமா முடியும். ஏன்னா இந்தி கூட்டணியில கம்யூனிஸ்டும் இருக்கு, காங்கிரஸும் இல்ல இருக்கு. அங்க வந்து எல்டிஎஃப், யூடிஎஃப் தானே. இந்தி கூட்டணியில காங்கிரஸும் இருக்கு, கம்யூனிஸ்டும் இருக்கிறது. கேரளாவில் இல்ல, வெஸ்ட் பெங்கால்ல இல்ல. அதுபோல ஒரு ஒரு சில இடங்களிலே இந்தி கூட்டணியா என்று சொன்னால் சட்டமன்றத்தில் இந்தி கூட்டணி கிடையாது. புரியுதுங்களா? இங்கே தமிழ்நாட்டில் இந்தி கூட்டணி கிடையாது. சும்மா பேசுகிறாங்க. இந்தி கூட்டணி இருக்குமானால் காங்கிரஸில் பிரச்சனைகள் வருகிறது. அவர்கள் விஜயோடு பேச்சு நடத்துகிறார் என்று சொன்னால் காங்கிரஸ் தலைவரோடு திமுக பேசியிருக்க வேண்டும். இந்தி கூட்டணி தலைமை அங்கே இருக்கிறது. தமிழகத்துக்கு ஸ்டாலின் தலைவர், நீங்கள் பேசி உங்களுடைய கட்சியில் இந்த கூட்டணியில் பிளவு இல்லாமல் பார்ப்பதற்கு செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்க வேண்டும். இப்படி கிடையாத போது எல்லா கட்சியும் ஒன்று சேர வேண்டும் என்ற நிலை பாஜகவினுடைய அச்சத்தால், அதனுடைய வளர்ச்சியால் வருமானால் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், திமுக எல்லாம் ஒன்றாயிடும். சந்தேகமே வேண்டாம். இன்றைக்கு ஒரு 18 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி எப்படி கோல் வச்சுக்கிறதோ, அப்படி இந்த நாடு முழுவதும் 3வது முறையாக வந்திருக்கிறதோ அப்படி நிச்சயமாக மீண்டும் வரும். மக்களுடைய நம்பிக்கை அதை பெற்றுக்கொண்டே இருக்கும். இங்கோ ஒரு சில இடங்களை வைத்து நாம் பேச முடியாது. எனவே நாடு சிறப்பான ஒரு இலக்கை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அது தேசிய ஜனநாயக கூட்டணி என்று தான் சொல்லுகிறார்கள். வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் சந்திரபாபு நாயுடு வந்து பாலயோகி அவர்களுக்கு வந்து சபாநாயகர் பதவி வாங்கினார். அது உள்ளிட்ட நிறைய முக்கியமான துறைகளை வாங்கினார். எரநாயுடு உள்பட நிறைய பேருக்கு வந்து முக்கியமான துறைகளை வந்து கேட்டு பெற்றார். ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா, இன்று வந்து இப்போ அறுதி பெரும்பான்மை இல்லை. ஆனால் கூட்டணிக்கு வந்து ஆட்சியில் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார். நிதிஷ்குமாரும் அப்படி தான் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அன்றைய வாஜ்பாய் வந்து அந்த முக்கியத்துவம் கருதி தான் வந்து பாலயோகி சபாநாயகர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்பு தெலுங்கு தேசம் கொடுத்தாரு. இன்றைக்கி அதேமாரி வந்து பார்வை இல்லை இல்லைங்களா? இன்றைக்கி வந்து வேறு விதமான விதங்களை வந்து நாங்கள் உங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னு இந்த வாக்குறுதியெல்லாம் கொடுத்து தான் இன்றைக்கி வந்து அவங்களுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கு. நம்ம அதையும் பார்க்கணும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மோடி அவர்கள் தலைமையோ வாஜ்பாய் அவர்கள் தலைமையோ தலைமைகளை வித்தியாசங்களை நாங்கள் பார்ப்பது கிடையாது. நான் கூறிய அந்த விஷயங்கள் தான் அதுக்கு எடுத்துக்காட்டு. நான் அதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தினேன். ஏன்னா அறுதி பெரும்பான்மை இல்லை. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே வாஜ்பாய் அவர்கள் தெலுங்கு தேசத்துக்கு வந்து சபாநாயகர் பதவி. இன்னைக்கு வந்து அது அதே போல பார்வை இல்லைங்கிறது மாதிரி எல்லா நேரத்திலையும் எதிர்பார்க்க முடியாது. ஒருவருத்தருடைய செயல்பாடு ஒரு மாதிரி இருக்கும். அந்த கட்சியினுடைய தலைவர்களுக்கு அதில் ஏதேனும் அதிருப்தி இருக்குமானால் அவர்கள் ஆதரவை விலக்கிக் கொள்வார்கள். இதுவரை ஆதரவை ஆந்திரா விலக்கி இருக்கிறதா? கிடையாது அல்லவா? அதனால் அவர்களை நம்பிதான் ஆட்சி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு சிறு பிரச்சனைகள் கூட அவர்களுக்குள் வரவில்லை. ஆனால் நீர் புத்து நெருப்பாக இருக்கிறது அப்படின்றது அது வெளிவரும்போது நம்ம பேசுவோம். இப்போ இல்லை.
அப்போது விரிவாக பேசலாம். தெளிவாக பேசலாம், விரிவாக பேசலாம். ஏன்னா இப்போ இல்லை, மிக தெளிவு. எல்லோரும் சொன்னாங்க, எல்லாம் இப்போ இந்த மாதிரி இவங்களுக்குள்ள பிரச்சனை கவிழ்ந்துற போகுது கவிழ்ந்துற போகுது. ஏன் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கேயும் போய் ரெட்டியை பார்த்தாங்க, நாயுடுவை பார்த்தாங்க. ஏம்மா அவங்க வரல? எங்களுக்கு இதில் திருப்தியாக இருக்கிறது என்று சொல்லி தானே வரவில்லை. பீகார்லேயே அப்படி தான் சொன்னாங்க நிதிஷ்குமாரை. ஏன் அவர் விலக தன்னுடைய கட்சியை திரும்ப பெறவில்லை? அவர்களுக்கு திருப்தி இருக்கிறது. அவர்களுக்கு என்ன தேவையோ அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இந்த ஆட்களுக்கு இப்படி எந்த போர்ட்ஃபோலியோ வேணும், எந்த துறை வேண்டும் என்று அவர்கள் சொன்னதை ஓரளவிற்கு நிறைவேற்றிருக்கிற காரணத்தினாலே தான் இவர்கள் இருக்கிறார்கள். நிதிஷ்குமாரை வேறு விதமாக பயன்படுத்துவதற்கு பாஜக முயற்சி செய்ததா? இன்றைக்கு நிச்சயமாக அவர் முதலமைச்சராக இருந்தவர் ராஜ்யசபாவுக்கு வந்திருக்கிறார். நிச்சயமாக அவருடைய திறமைக்கும் அனுபவத்திற்கும் ஒரு இடம் அவருக்கு அளிக்கப்படும் என்று நான் நம்புகிறேன். இல்லைன்னா முதலமைச்சர் பதவி அவர் விட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் விட்டிருக்கிறார் என்றால் ஒரு பழுத்த கருணாநிதியை போன்ற ஒரு நல்ல அரசியல்வாதி தான் அவர். எப்படி மக்களிடத்தில் இருக்க வேண்டும், எப்படி வாக்குகள் பெற வேண்டும், யாரோடு சேர்ந்தால் வெற்றி பெற முடியும் எல்லாம் முழுமையாக பீகார் அரசியலை உணர்ந்தவர் தான் நிதிஷ்குமார். அவர் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுத்து ராஜ்யசபாவுக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவருக்கு ஒரு பெருமை மிக்க இடத்தை மோடி அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்குள் புரிதல் இருக்கிறது என்பதாகத்தான் நான் கருது. அவரிடம் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை எடுக்கிற விஷயம் எடுபடுமா? அது பார்க்கலாம் அரசியலில். நிகழ்ச்சியில் பங்கேற்ற கருத்துக்களை திருத்தமைக்கு இதே நன்றி.